மதிய வணக்கம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக வள்ளுவன் வாய்மொழி. அகழ்வாரை தாங்கும் புதியே செந்தமிழ் மொழியே விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, முதலில் உன்னை வணங்கி எங்களை அழகிய சிற்பமாக செதுக்கி அனைவருக்கும் ஒரே பெயர் சூட்டிய நந்தா நிறுவனமே, இக்கல்லூரியின் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திரு சுசீந்திரன் ஐயா அவர்களே, மற்றும் இக்கல்லூரியின் இரு பக்கங்களாக திகழக்கூடிய ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக திகழக்கூடிய இக்கல்லூரியின் தலைமை ஆசிரியர் திரு சிவகுமார் ஐயா அவர்களே, மற்றும் ஏவோ திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் ஆசிரியர் பெருந்தகையே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, இவ்விழாவை சிறப்பாக வழிநடத்தும் எங்கள் ஜான்ட்ரோஸ் மற்றும் கேல்கஸ் குடும்பங்களே, உங்கள் அத்தனை பேரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என்று தாழ்மையுடன் வருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். சுற்றி சுழலும் உலகில் சூட்சமம் சுற்றறிய நிழல் தரும் மரமாய் நெஞ்சத்தில் நீங்காத இடம்பெற்ற ஆசிரியரே, எங்கள் எத்தனையோ விடைத்தாள்களை திருப்பிய உங்கள் விரல்கள் ஓய்வெடுக்க நினைத்ததில்லையோ? திட்டி திட்டி தீட்டாமல் அன்பு முறையால் எங்களை தீட்டிய ஓவியரே, திட்டி திட்டி தீட்டாமல் எங்களை அன்பு மொழியில் எங்களை தீட்டிய ஓவியரே, இதோ உங்களுக்காக எனது நன்றியுரை. ஒரு தெளிந்த நீரோடை உங்கள் உள்ளம், அதில் முத்துக்கள் கிடைப்பது எளிதினுள் எளிது. இந்த வாக்கியம் முழுக்க முழுக்க எங்கள் பிரின்சிபல் ஐயா சிவகுமார் ஐயா அவர்களே சாரும். எங்களை ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள மாணவ மாணவிகளாக மாற்றியதோடு மட்டுமின்றி எங்களின் எல்லா வேதனைகளையும் பூர்த்தி செய்து சாதனைகளாக மாற்றிய சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று 2019ஆம் ஆண்டு, நான் முதலாம் ஆண்டு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது சீனாவில். 144 வந்தது, ஆன்லைன் கிளாஸில் வகுப்பும் வந்தது. இதுவே எங்களது வசந்த காலமும் கூட, பொற்காலமும் கூட. அவ்வப்போது எங்களை மிகவும் படிப்பில் ஊக்குவித்த கிளாடிஸ் மேம், சசிகலா மேம், புரிதா மேம், அன்ஸ்டா மேம், மோகன் சார், சிவரஞ்சனி மேம், திருமாரன் சார், தமிழரசி மேம், ஹேமலதா மேம், ஆஜா ஷெரீப் சார் மற்றும் ஜெகதீஸ்வரன் சார் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நந்தா கல்லூரியில் காலேஜியின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து எங்கள் வாழ்க்கையில் பாதைகளுக்கு ஒளியாக திகழக்கூடிய திரு விபி செங்குட்டுவேல் சார் மற்றும் லலிதா மேம் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நரேந்திரன் சார் மற்றும் லைப்ரரி மேம் சசிகலா மேம், துரைசாமி சார், மேனகா மேம், குமுதா மேம், சபிமா மேம், கோடேஸ்வரி மேம், கமலக்கரன் சார் ஆகியோருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடாது வரக்கூடாது என்று வேண்டினேன், கடைசியில் வந்தது காதல் அல்ல, கல்லூரி அறிஞர். என் அன்பு மாணவ செல்வங்களே, பெஸ்டி கூட நம்புங்க, கெமிஸ்ட்ரி மட்டும் நம்பிடாதீங்க. எக்ஸாம்ல இப்படி 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 ஸ்ட்ரக்சர் போட்ட மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா சில்லு 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 நிறைய வந்துருக்கும். அப்புறம் பார்த்தா பென்சிலுக்கு நான் மறந்துருப்போம், நடுவில் சைக்கிள் ஆக்சிஜன் போட்டு வச்சிருப்போம், நடுவில் முட்டை மறந்துருப்போம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது முழுக்க முழுக்க எங்க லேப் அசிஸ்டன்ட் அவர்களுக்கே சார்ந்தது. சீரியஸா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நாங்க ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. எதிர்பார்ப்புடன் திறந்து ஆதாயத்துடன் எந்த புத்தகத்தை மூடுகிறோமோ அதுவே ஒரு நல்ல புத்தகம். இந்த புத்தகத்தில் நான் கற்ற பாடங்கள் ஏராளம் மற்றும் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் எங்கள் ப்ராஜெக்ட் கைட் டாக்டர் பிரபாமா அவர்களே சார். முக்கியமாக இறுதி ஆண்டு கிளாஸ் இன்சார்ஜ் மாணிக்கவல்லி மேம் அவர்களுக்கு கடந்த வாரம் பார்மசியை சிறப்பான முறையில் நடத்தி தந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் நன்றிகள் பல. தானா சேர்ந்த ஜான்ட்ரோஸ் குடும்பத்தில் எந்த ஒரு விழாவாக இருப்பினும் கிளாஸ் ரூம் என்ற முறையில் எங்களை வழிநடத்தும் இளவரசர் மற்றும் ஆர்த்தி மற்றும் ஸ்ருதி
ஆகிய அனைவருக்கும் ஜெயகுமார் குடும்பம் சார்பாக நன்றிகள் பல. எங்களின் பாசமிகு ஆசிரியர்களே, உங்கள் வாழ்நாட்களில் இன்னும் பல பார்மசிஸ்டுகளை உருவாக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாழ்த்த வயதில்லை என்பதால் வணங்குகிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினது. வாய்ப்பளித்த நந்தாமணிக்கு ரொம்ப நன்றி. இந்த 4 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல, எப்படியோ போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், ஸ்டாஃப்ஸில் சீரியஸாக ரொம்ப மிஸ் பண்ணுவோம். முக்கியமாக லேபை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். காலையில் சாப்பிடாம வந்து வருவோம், மதியம் நல்லா சாப்பிட்டு போய் தூங்குவோம். ஆனால் என்ன நிற்க வச்சுருவாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேப் ரொம்ப மிஸ் பண்ணுவோம், லேபு கோட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இனி இந்த கேண்டீனுக்கு கூட போக முடியாது, போய் பெஞ்சையும் தேய்க்க முடியாது, டிஃபன் பாக்ஸை கூட திருடி திங்க முடியாது. ஜூனியர்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அண்ணன் தம்பிமா ரொம்ப ஹாஸ்டல்னு எடுத்துட்டா ஹாஸ்டல் லைஃபே ஒரு தனி வைப்புங்க. போடாத ஆட்டமும் இல்லை, பாடாத பாட்டும் இல்லை. கரண்ட் போனா காது கிடியும். விடுதி வாழ்க்கைனாவே ஒரு விடையில்லா ஒரு உறவை தந்துச்சு. காதல்னு எடுத்துக்கிட்டா காதல் இல்லாத கல்லூரி கதை ஏது. சிலருக்கு சிலர் மேல் கோபம், சிலருக்கு தீரா சோகம். காதல் வந்து போகும் மேகம், எனவே மனமே வேண்டாம் சோகம். காலங்கள் கடந்து விட்டது தோழர்களே, நாம் செல்ல நாட்கள் நெருங்கிவிட்டது. நந்தாவை விட்டு நாம் பிரிய போகிறோம். கனத்த இதயத்தோடும் கண்ணீர் சிந்தும் கண்களோடு சொல்கிறேன், என் நண்பா நம்பிகளே, இதுவரை நாம் நட்பை சந்தித்தோம், இனி வாழ்வை சந்திப்போம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.